ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் டாப் 5 சூப்பரான மேஜிக்கல் ஃபேண்டசி வெப் சீரிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 5வது இடத்துல நம்ம பார்க்க போகிற சீரிஸு வீல் ஆஃப் டைம். இந்த சீரிஸுக்கு ஐஎம்டிபியில் 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட ஒன்லைன் அண்ட் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸில் 2 விதமான சக்திகள் இருக்கும். அதாவது லைட்டு, டார்க். லைட்டுனா நல்ல சக்தி, டார்க்னா வந்து கெட்ட சக்தி. இப்படி இருக்கும்போது அதாவது காலங்காலமாக வந்து இவங்க 2 பேருக்கும் இடையில வார் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் டைமில் வந்து நம்ம கெட்ட சக்தி தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா அந்த டிராகன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டிராகனை கண்டுபிடிக்க தான் இந்த மெயினான கேரக்டர் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த கெட்ட சக்தி கிட்ட இருந்து அந்த டிராகனை எப்படி காப்பாற்றுறாங்க, கெட்ட சக்தியை எப்படி மொத்தமாக அழிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஒரு கதையாகவே இருக்கும். அண்ட் டிராகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற அந்த கிரியேச்சர் டிராகன் கிடையாது. இது வந்து நம்ம ஹியூமன்ஸை தான் குறிப்பிடுவாங்க. அந்த டிராகன்ஸ் அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கும். அவங்களால இந்த உலகத்தையே வந்து மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரியான பவர் இருக்கவங்க தான். ஸோ அவங்கள யார் வந்து ஆக்குபை பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த உலகத்தையே ஆள்வாங்க. ஸோ அந்த மாதிரியான டிராகன்ஸை தான் இவங்க தேடி போவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த சீரீஸே வந்து ட்ராவல் ஆகும். உங்களுக்கு வந்து விச்சஸ், இந்த சூனியக்காரிகள், இந்த மாதிரி மேஜிக்கலான சீரீஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரீஸ் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது அமேசான் ப்ரைமில். அண்ட் 3 சீசன்ஸ் வந்திருக்கு. இதில் ஒவ்வொரு சீசன்லையும் 8 எபிசோடு கிட்ட வருது. அண்ட் 3வது சீசன் இப்போ தான் ப்ரீமியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 எபிசோடு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் 4th இடத்துல நம்ம பார்க்க போகிற சீரீஸ் சில்லிங் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சப்ரீனா. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபியில் 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோட ஒன்லைன் அண்ட் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ரீனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. ஸோ அவள் வந்து எப்படின்னா அவளோட ஃபேமிலியே வந்து விச்சோடைய ஃபேமிலி. அதாவது அவங்களாம் வந்து சூனியக்காரிங்களோட வம்சம். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் வந்து சாதாரண மனுஷங்க கூட ஸ்கூல் போகிறா, அந்த மாதிரியே பழக ஆரம்பிச்சிடுறா. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது, இந்த விச்சுக்கான அகாடமிலாம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நீ கலந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீ விச்சா மாறணும், சாதாரண மனுஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் இவளுக்கு அதில் வந்து ஈடுபாடே கிடையாது. நான் வந்து நார்மலாக தான் இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் அதுக்கப்புறம் அவள் அந்த விச் அகாடமிக்கு போய் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவள் கண்டுபிடிக்கிறா அப்படின்றது அந்த சீரீஸோட ஒரு ஒன்லைனாக இருக்கும். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் விச்சஸ், அந்த மேஜிக்கலான திங்ஸ்லாம் இந்த சீரீஸில் நிறையவே இருக்குது. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான ஜானரில் சீரீஸ் பிடிக்குன்னா இந்த சீரீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, நம்ம தமிழில் கிடையாது. இந்த சீரீஸில் மொத்தம் 4 சீசன் இருக்குங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு 9 எபிசோடு கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக 3rd பிளேஸில் ஒன்ஸ் அப்பான் அ டைம். இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சீரீஸு. இதுவுமே வந்து நிறைய மேஜிக்கல் ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் சேர்ந்த ஒரு சீரீஸ் தான். இதுக்கு வந்து ஐஎம்டிபியில் 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோட ஒன்லைன் அண்ட் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு, அதான் நம்ம ஸ்னோ ஒயிட் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஃபேரி டெய்ல்ஸு கதையில் அதுவும் ஒன்று. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதைகளில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் ரியல் வேர்ல்டில் வந்து ட்ராப் ஆகிட்டாங்க. இந்த ரியல் வேர்ல்டில் அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், பட் அவங்களுடைய மெமரிஸ்லாம் யாருக்குமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பையனுக்கு மட்டும் அந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிய வருது. அவன் வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஸோ ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறா, நீங்கள் தான் வந்து ஸ்னோ ஒயிட்டோடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நம்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. பட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு புரிய வருது ஒவ்வொன்றா. இதுக்கப்புறம் இங்கே ரியல் வேர்ல்டில் இருக்கிற அந்த புக்கில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஃபேரி டெய்ல்ஸில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் எப்படி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு எதிராக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவிலான ஒரு லேடி இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு கெட்ட சக்தி மாதிரி. ஸோ அவங்கள எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க, அண்ட் இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் நிறைய மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் இந்த சீரீஸில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ் தான். இந்த சீரீஸ் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. இங்கிலீஷில் மட்டும்தான். மொத்தமாக 7 சீசன் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸாக தான் போகும். இது ஒரு ஃபேரி டெய்ல்ஸுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் நடுவில் கனெக்ஷனாக வந்து இந்த சீரீஸில் நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அண்ட் செகண்டாக நம்ம பார்க்க போகிற சீரீஸ் இஸ் டார்க் மெட்டீரியல்ஸ். இந்த சீரீஸ் வந்து நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம், கோல்டன் காம்பஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த படம் வந்து இந்த சீரீஸ்லேருந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அதில் இருக்க கேரக்டர்ஸே இந்த சீரீஸ்லேயும் இருப்பாங்க. இந்த சீரீஸ் வந்து நம்ம ஐஎம்டிபிலேருந்து 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோட ஒன்லைன் அண்ட் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாரா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா. அந்த வேர்ல்டு, இவ இருக்கிற வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் எர்த்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது இவளும் வந்து மல்டிபிள் எர்த்துக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிய வர நிறைய விஷயங்கள், சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் என்னென்ன அண்ட் மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த சீரீஸோட ஒரு ஒன்லைனு. அண்ட் அவன் நிறைய அனிமல்ஸ், அந்த கிரியேச்சர்ஸ்லாம் வந்து சந்திப்பா. ஸோ அதெல்லாமே சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க இந்த சீரீஸில். இதுவுமே ஒரு நல்ல ஃபேண்டசி சீரீஸ் தாங்க. இந்த சீரீஸில்
சீரிஸில் மொத்தமாக 3 சீசன் இருக்குது. ஆவரேஜாக 8 எபிசோடு இருக்கும். அண்ட் இது ஹெச்பிஓவில் மட்டும் கிடையாது. நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரும் ஹெச்பிஓவோட கனெக்ஷன் ஆகிருக்கிறதுனால ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டாப் 1ஆன இடத்துல இருக்கக்கூடிய சீரிஸ் வந்து டிஸ்கவரி ஆஃப் விச்சஸ். இந்த சீரிஸுக்கு வந்து ஐஎம்டிபியில் 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸுமே வந்து வேம்பயர்ஸ் அண்ட் விச்சஸோடைய கான்செப்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸு. இதோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து ஒரு லேடி கேரக்டர் தான் மெயினாக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அவள் வந்து கடைசி விச்சாக இருக்கா இந்த உலகத்தில். ஸோ இந்த உலகத்தில் வந்து மக்களுக்கு இடையிலே வந்து வேம்பயர்ஸு, விச்சஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து விச்சாக இருக்கிறதுல இவ ஒருத்தவ மட்டும்தான். இவ வந்து இப்போது ஒரு ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களை ரிசர்ச் பண்ணுற ஒரு ரிசர்ச்சராக இருக்கா இவ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதில் ஒரு வேம்பயர் கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு லவ் வருது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புக்கு மேனுஸ்கிரிப்டை வந்து எடுத்து அதில் இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் இவங்க வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விச்சஸை பற்றின நிறைய ரகசியங்களை வந்து அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த சீரிஸோட ஒரு பிளாட்டு. இதுவுமே வந்து நிறைய மேஜிக்கலான எலமெண்ட்ஸ்லாம் நிறையவே இந்த சீரிஸில் இருக்குது. அண்ட் விச் கான்செப்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதுவுமே வந்து நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 3 சீசன் இருக்குது. 25 எபிசோட்ஸ் மொத்தமாக. ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இதுவும் தமிழில் கிடையாது. பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். அண்டு 5 சூப்பரான மேஜிக்கல் ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு வெப் சீரிஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து வீல் ஆஃப் டைம் மட்டும்தான் தமிழ் டப்பிங்கு. மீதி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஏன் நான் வந்து இங்கிலீஷ் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷில் அதாவது நிறைய நல்ல சீரிஸ் இருக்குது. சிலது மட்டும்தான் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ் டப்பிங் பண்ணாததையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த சீரிஸுமே வந்து நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான் கைஸ். வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் வந்து பார்த்து போடுறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப்.